எல்லாரும் சேர்ந்து நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 23:18. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, நம்முடைய நம்பிக்கைக்கு தேவன் வைத்திருக்கும் முடிவு. ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கைக்கு நம்ம சில டைம் சந்தேகத்தில் நம்ம முடிவு எடுத்துருவோம். கர்த்தர் நமக்காக ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குறித்து சில தீர்மானங்கள் எடுக்கலாம், சில முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் அது நம்முடைய முடிவு கிடையாது. கர்த்தர் நமக்கு என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நல்ல முடிவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் முடிவு அப்படின்னா, கடந்த மாதங்களில் எத்தனையோ காரியங்கள்லேருந்து நீங்கள் முடியாமல் வந்திருப்பீங்க. ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், இது குடும்பத்தில் போராட்டங்களாக இருக்கலாம். கர்த்தர் எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவை இந்த மாதத்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கடந்த மாதங்களில் முடியாது, இந்த நாளில் கர்த்தர் எனக்காக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு நல்ல முடிவு வைத்திருக்கிறார். நம்மோடு யுத்தம் பண்ணுகிற சத்துருவுக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டத்தினால உங்கள் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் கர்த்தர் அதற்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் ஒரு லிமிட் தான், அதுக்கு மேலே போயிட்டால் நம்மளை யாராலையுமே முடியாது. ஆமாம் தானே? ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். உங்கள் காத்திருப்புக்கு முடிவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் காத்திருப்பு, நீங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ காரியம், பிள்ளைங்கள் காரியம், திருமண காரியம், இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி காத்திருந்தீங்கன்னா அந்த காத்திருப்புக்கும் இந்த ஆண்டில் கர்த்தர் முடிவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த முடிவு உண்டு அந்த வார்த்தைக்கு எபிரேய பைபிளில் அந்த முடிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா எதிர்காலம். சொல்லுங்கள் எல்லாரும், சத்தமாக சொல்லுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னா நிச்சயமாகவே எதிர்காலம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள், நிச்சயமாகவே எனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் எவ்வளவோ போராடிட்டு இன்றைக்கி வந்திருக்கலாம், இன்றைக்கி முடியல, இவ்வளோ காரியங்கள் நான் போராடி வந்திருக்கிறேன், நீங்கள் முடியலன்னு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு ஜெயத்தை தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முடிவில் நீங்கள் தான் ஜெயத்தை பார்ப்பீங்க, நீங்கள் தான் வெற்றியை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து இன்னொரு வார்த்தையை பார்ப்போம். எப்படிப்பட்ட முடிவுகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 29:11. முடிவை கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவானவைகள். நீங்கள் எதிர்பார்த்துக்கும் முடிவை கர்த்தர் தருகிறாராம். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? சில பேர் சுகத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், சில பேர் தேவைகளை நினைச்சு எதிர்பார்த்து வந்திருக்கலாம், சில பேர் எதிர்காலத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், நல்ல லைஃப் எனக்கு செட்டில் ஆகுமா நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்லது எதிர்பார்க்குறீங்க? இந்த காலை வேளையில் நன்மை எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? சுகத்தை எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள். நீங்கள் நினைக்கலாம் இந்த முடிவு தீமையாக முடிஞ்சிரும், சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இப்போ பாரு இந்த பிரச்சனையில் பாரு இவனை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தீமைக்கல்ல, அதை நன்மைக்கு எதுவாக சமாதானத்துக்கு எதுவாக கர்த்தர் செய்து முடிப்பார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு எதுவான முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் புதிய மாதத்தில் என்ட்ரானப்போ என் உள்ளத்தில் நான் சில காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு ரொம்ப பிரச்சனையை யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ 2 வார்த்தையை ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டார். எல்லோரும் சொல்லுங்கள், நியூ லைஃப், நியூ பிகினிங். புதிய வாழ்க்கை, புதிய துவக்கம். எல்லோரும் சொல்லுங்கள், நியூ லைஃப், நியூ பிகினிங். என்னடா ஊமாரிட்டில் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க.
இன்னும் கொஞ்ச நாளில் இங்கிலீஷ் சர்வீஸில் ஆரம்பிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நியூ லைஃப், நியூ பிகினிங். உங்களுக்காக புதிய வாழ்க்கையும் உங்களுக்காக புதிய துவக்கங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிஞ்சு போயின்னு வந்திருக்கலாம், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அளவுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு புதிய துவக்கங்களை வச்சிருக்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை, புதிய வாழ்க்கையை உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் அதில் ஒரு வசனம் இருக்குது, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை பழசாக இருந்திருக்கலாம், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வீடு பழசாக இருந்திருக்கலாம், நீங்கள் ஓட்டின வண்டி பழசாக இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாம் புதிதாக போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிதாக எதிர்பார்க்குறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு புதுசை தருவார். ஹல்லேலூயா. புதிய வீட்டை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு புதிய வீட்டை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்து கூட நம்முடைய துவக்கங்கள் கூட அற்பமாக தான் இருந்துச்சு. எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையும் துவக்கம் அற்பமாக தான் இருந்துச்சு, உங்களாலையும் சொல்ல முடியும். அதை நான் யோசிச்சுட்டு இருந்தபோது பக்கத்து ஆலயத்தில் அந்த ஒவ்வொரு தூணையும் பார்த்து அப்பா பழிச்சிட்டு இருப்பார், இந்த தூண் படுற எப்படி நிற்குது அப்படி இப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி 12 ஏற்றி காங்கிரீட் பில்லர் போடுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர்ந்து பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய துவக்கங்கள். நீங்கள் எவ்வளவோ வாசல்கள் அடைப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம், இந்த பாதைகள் எனக்கு அடைச்சிட்டாங்க, மனுஷங்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், அடைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை, கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அடுத்த வசனத்தை வாசிப்போம். 10வது வசனத்தை வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள்னா நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? இந்த காலை வேளையில் கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். எண்ணி முடியாத அதிசயங்களை எண்ணவே முடியாதான், இவ்வளோ 1 2 அப்படியே எண்ணவே முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் 2:26 எடுத்துக்கொள்வோம். யோவேல் 2:26. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மளை சம்பூர்ணமாக சாப்பிட வைக்கிறாருன்னு? ஹல்லேலூயா. சம்பூர்ணம் அதிகமாக சாப்பிட்றதில்ல, அளவாக சாப்பிட்டு சம்பூர்ணமாக வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தினாலும் சம்பூர்ணத்தினாலும் கர்த்தர் நம்மை முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம், அவன் சிறையில் இருந்த வாழ்க்கை, அவனை சுற்றியுள்ள எல்லாரும் பார்த்தாங்க, இவனை போய் குற்றச்சாட்டு போட்டு இவனை ஜெயிலில் போட்டாச்சு, இவனுடைய வாழ்க்கை சிறையிலே முடிஞ்சிரும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அவனுடைய சிறையின் வாழ்க்கை அவனுடைய முடிவல்ல, கர்த்தர் அரண்மனையில் கர்த்தர் முடித்தார். ஹல்லேலூயா. அந்த சிறையின் பாதை தான் அந்த அரண்மனைக்கு செல்லும் பாதையாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற போராட்டம், எதிர்ப்பு எல்லாமே ஒரு நாள் உங்களை உயரங்களில் கொண்டு போகும். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சிறையிருப்பில் இருக்கலாம், கர்த்தர் ஒரு ராத்திரியில் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சிறை என்னுடைய முடிவு அல்ல. சத்தமாக பேசணும், சிறை என்னுடைய முடிவு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் கதவை அடைத்தாலும் யோசேப்பு அந்த நண்பர்கிட்ட சொன்னான், போய் எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு. ஆனால் அவன் மறந்துட்டான். கர்த்தர் மனுஷங்க கதவை மூடினாலும் கர்த்தர் நமக்காக ஒரு புதிய வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. ஏன் இதை அனுமதிக்கிறார்? ஏன் எனக்கு மட்டும் இதை அனுமதிக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நினைக்கலாம். அது நன்மைக்கு ஏதுவாய் முடியும்படி கர்த்தர் மகிமையிலே, முடிவிலே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 6:22. இப்பொழுதும் நீங்கள் தேவனுக்கு முடியவோ நித்திய ஜீவன். இந்த பூமிக்குரிய காரியங்களிலும் கர்த்தர் நமக்காக நன்மைகளை வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் பரலோகத்துலையும் கர்த்தர் எனக்காக நித்திய ஜீவனை வச்சிருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
இந்த உலகத்துக்குரிய மனுஷங்களுக்கு துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லைன்னு வார்த்தை சொல்லுது. ஆனால் நமக்கு இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதத்தை வச்சு பரலோகத்திலையும் கர்த்தர் நமக்காக நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் பாருங்கள், இப்பொழுதும் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க? போன வாரம் நம்ம திருவிருந்து எடுத்தோம். தேவனுக்கு அடிமையானதினால், முன்ன நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இப்பொழுது நான் தேவனுக்கு அடிமை. எல்லாரும் சொல்லுவோமா, நான் இப்பொழுது தேவனுக்கு அடிமை. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நல்ல கைகளை தட்டி அந்த இயேசுக்கு, அந்த பரலோக ராஜனுக்கு கர்த்தர் நமக்காக ஒரு நல் முடிவை, நித்திய ஜீவனை நமக்காக வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாரும். பிலிப்பியர் 1:20. நாம் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து மகிமைப்படுகிறார்? எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த சண்டை, எதுக்கு இந்த போராட்டம், எதுக்காகன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிறிஸ்து உங்கள் சரீரத்தின் மூலம் மகிமைப்படுவதற்காக இந்த போராட்டம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய், நீங்கள் நம்பி வந்திருக்கிற தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி முடியும்? உங்கள் நம்பிக்கைக்கு தக்கதாய் முடியும். நீங்கள் நம்பி வந்த மனிதர்கள் உங்களை ஏமாத்திருக்கலாம், நம்பி வந்த உறவினர்கள் உங்களை ஏமாத்திருக்கலாம். கர்த்தர் உங்களை ஏமாத்தாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கர்த்தர் காப்பாற்றுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. மனுஷங்க ஒரு நாள் அன்பு காட்டுவாங்க, ஒரு நாள் பகையை காட்டுவாங்க, ஒரு நாள் பொறாமையை காட்டுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி தலைக்கு மேலே, அவர் என்றும் மாறாதவர். ஓ ரபா பாபா பா ரக்கா தலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஒரு கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போம். எபிரேயர் 10:35. எல்லாரும் வாசிப்போம். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் தைரியமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், தன்னைத்தான் தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். நம்ம ஒரு பிரச்சனையில் போகிறோம், நம்மளுக்கு நண்பர்கள் கூப்பிட்டு நம்மளை சொல்கிறாங்க, எங்க கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு கொஞ்சமாவது தைரியமாக இருக்குமா இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களையே நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த பழக்கத்தில் நம்ம வளர்கிறவர்களாக இருக்கணும். நம்ம எப்பொழுதும் நம்மளை தைரியப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோட பேசியிருக்கிறார். கர்த்தர் சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை, சம்பூர்ணத்துக்கு ஏதுவான முடிவுகளை, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான முடிவுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் நம்மோட பேசியிருப்பார். ஆனால் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆவில நிறைந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஒரு நல் முடிவை வைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் சொன்னதை செய்து முடிக்கும் தேவ. ஓ, சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடாதிருப்ப. ஓ ரபா பா 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 பா. ஓ ஹல்லேலூயா. நீர் உடன்படிக்கையின் தேவ. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஓ இன்று நீ கண்டிருக்கிற போராட்டம் உன்னுடைய முடிவல்ல. ஓ நீ கண்டிருக்கிற பிரச்சனைகள் முடிவல்ல. ஓ ஹல்லேலூயா. யோசேப்பை அரண்மனையின் பாதையில் கர்த்தர் கொண்டு போறது உண்மையானால், ஓ உன்னையும் கர்த்தர் கொண்டு போவார். நல்ல தலைக்கு மேல 2 கரங்களை தட்டி முழு பலத்தோடு உயிருள்ளவரை ஓ ஆராதிக்கிறேன். ஓ உண்மையுள்ளவரை ஆராதிக்கிறேன். எனக்கு ஜெயத்தை தருகிறவரை ஆராதிக்கிறேன். சமாதானத்துக்கு எதுவான முடிவுகள். ஓ ரபா பா 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 பா. ஓ நன்றி ஆண்டவரே. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம்
என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. சொல்லுங்க, என் கையை கொண்டு. எல்லாரும் பாடுவோம், என் கையை கொண்டே. இப்ப கரங்களை உயர்த்தி, மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா. அவர் நிறைவேற்றி முடிப்பார். கலங்கி வந்திருக்கிற ஆத்மாவே அவர் நிறைவேற்றுவார். அமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி அவர் முடிப்பார். மறவாமல் நினைப்பவர். சத்தமா, ஏசையா வரே. உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். சொல்லுங்க, உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். வலது கரத்தை உயர்த்தி, என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி. ஆத்துமாவே, நீ நிறைய இடத்துல ஏமாறப்பட்டு வந்திருக்கலாம். அவர் பொய் சொல்லாத தேவன். தாவீதுக்கு பொய் சொல்லாத தேவன். சொல், நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நீங்க மட்டும் பாடுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா. அவர் இந்த மாதத்துல, இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைவேறி முடிப்பார். மறவாமல் நினைப்பவரே ஏசையா. அல்லேலூயா.